கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கினால கூட என்னுடைய வேலையில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது வேலை முடிக்கின்ற நேரம் நான் கொந்தாபிலிட்டி அதாவது கணக்கு முடிக்கணும். வருகின்ற வருமானத்தை எல்லாம் அதாவது க்ளோச்சர் பண்ணி அதாவது கணக்கை முடித்து அன்றைய தினம் க்ளோஸ் பண்ணணும். அப்போ என் கூட வேலை செஞ்சவங்கெல்லாம் கணக்கை முடிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் வாங்கி கம்ப்யூட்டரில் ஏற்றுறோம். ஒரே ஒரு பெண்ணுடைய கணக்கு முடிக்கப்படவில்லை. அந்த பெண்ணை நான் தேடுகிறேன். எங்கே காணாமன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுகிறேன், காணவில்லை. அப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அதுக்கு கொடுத்த வேலையையும் அது ஒழுங்கான முறையில் செய்து முடிக்கவில்லை. அப்போ எங்கே இருக்கிறா காணாமன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமாக போய் தேடும்போது காணவில்லை. அப்போ கூட இருந்த ஒரு பெண்ணுக்கிட்ட சொன்னேன், நீ இப்போ டெலிஃபோன் அடி, ஒரு வேளை பதில் வருகிறதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ டெலிஃபோன் அடித்தா முதல் டெலிஃபோனில் பதில் வரல, 2வது டெலிஃபோனில் பதில் வருகிறது. நான் பின்னால் தான் இருக்கிறேன், இந்த வரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இதை கேட்ட உடனே பின்பக்கம் போய் பார்க்கிறேன். வேறு ஒரு இடத்திலிருந்து மறைந்து நின்று டெலிஃபோன் பேசிவிட்டு வெளியே வந்து கொடுத்த வேலையும் செய்து முடிக்கவில்லை. வேலை சமயத்தில் நாம் அதாவது டெலிஃபோன் தொலைபேசி வந்து வெளியில் அதாவது பர்சனல் காரியங்களுக்காக மணிக்கணக்காக வேலை நேரத்தை நாம் பயன்படுத்தி பேசுவது தவறு என்று ஃப்ரெஞ்சு அதாவது லாவிலே இருக்குது. அது கோத்தத்ரவாயின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சோடைய வேலை சட்டத்துலேயும் இருக்கிறது. ரேகுலமா அந்தரியர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு சொசைட்டிக்கும் கம்பெனிங்களுக்கும் ரேகுலமா அந்தரியர்னு ஒன்று வைப்பாங்க, உள்கட்டமைப்பு. அதுலேயும் சரியாக போட்டுறாங்க. ஆனால் இதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் கடவுள் பேரை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி வந்து வேலை செய்கிற நேரத்தை டெலிஃபோன் பேசி திருடி டெலிஃபோன் பேசி அதாவது எப்படின்னா நேரத்தை திருடி டெலிஃபோன் பேசி ஆனால் கடவுள் பேரை பயன்படுத்துவார்கள். ஆனால் இது பாவம் தவறு என்று பலமுறை சொன்னாலும் கீழ்ப்படிவதில்லை. பிரதர், இதெல்லாம் எதுக்கு பேர் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்க இதுலன்னு தான். அப்போ நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் தேடுகிறேன், ஆனால் என்னிடம் பொய் சொல்லப்படுகிறது. நான் இங்கே தான் இருந்தேன் என்று, ஆனால் மறைந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, என்னிடம் பொய் சொல்லலாம், தேவனிடம் பொய் சொல்ல முடியுமோ? தேவனுக்கு நன்றாகவே தெரியும். அப்போ பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் மனிதனை பார்த்து பல கேள்விகள் கேட்கிறார். ஆனால் ஏன் அப்படிப்பட்ட கேள்வி கேட்க வேண்டும்? ஆண்டவருக்கு தெரியாதா? நாம் என்ன சொல்கிறோம்? அண்ட சராசரங்களை படைத்தவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவர் காண்கின்ற தெய்வம், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறார் அப்படி என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் நம்மை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும்? அதான் நம்மை பார்த்து என்றால் ஆதியாகமத்திலிருந்து மனிதனை பார்த்து ஏன் கேள்வி கேட்க வேண்டும்? இன்றும் நம்மை பார்த்து தேவன் கேள்வி கேட்கிறாரா என்றால் கேட்கிறார். அப்போ நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி தொடங்குகிறது பிரியமானவர்களே ஆதியாகமத்தில். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் சகோதரன் எங்கே? வாசித்து பாருங்கள். உன் பேர் என்ன? வாசித்து பாருங்கள். இதெல்லாம் ஆதியாகமத்தில் தான் வருது. அப்போ பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கேள்விகள் பல கேள்விகள் இருக்கிறது பைபிளில். எல்லா கேள்வியும் பார்க்கணுன்னா நேரம் போயிடும். இந்த 3 கேள்விகளிலிருந்து சுருக்கமாக நீங்களும் நானும் சிந்தித்து பரிசுத்தத்தை நோக்கி தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கி ஆயத்தப்படும் வண்ணமாக இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அப்போ நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவனுக்கு தெரியாதா என்ன? உன் சகோதரன் எங்கே? காயின் ஆபேலுடைய காரியத்தில் ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ யாக்கோபுடைய பேர் ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? தெரியும், நன்றாக தெரியும். ஆபேலுக்கு நேரிட்டது என்ன என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆதாம் என்ன செய்துவிட்டு அவர் எங்கே மறைந்திருக்கிறார் என்பதும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். யாக்கோபுடைய பெயரும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் தேவன் ஏன் இவற்றை நம்மிடம் கேட்க வேண்டும்?
சிந்தித்து பார்க்கணும். எல்லாம் அவருக்கு தெரியும் தானே. சகலவற்றையும், சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலவற்றையும் அவர் அதன் காலத்திலே வருங்காலத்தையும் அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தையும் அறிந்திருக்கிறார், எதிர்காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், முக்காலங்களையும் அறிந்த தேவன் ஏன் இப்படிப்பட்ட கேள்வியை மனிதனிடம் பார்த்து கேட்க வேண்டுமென்றால், பிரியமானவர்களே, இன்றைக்கு கிருபையின் உபதேசத்தில், செழிப்பின் உபதேசத்தில் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், ரட்சிப்பு எனக்கு கிடச்சிடுச்சு, கிருபையினால் எனக்கு ரட்சிப்பு கிடச்சிடுச்சு, என்னால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறாரு, அவர் சிலுவையின் மூலமாக என்னுடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் எடுத்து போட்டு விட்டார், இனி நான் என்ன செய்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எப்படி நடந்தாலும், எப்படி சிந்தித்தாலும் இதனால் எனக்கு ஒரு விளைவும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு வரவேண்டிய எல்லா தண்டனையும் அவர் எடுத்து நிறைவேற்றி முடித்து விட்டார். இனி என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம், என்னுடைய வாழ்க்கையில் பணம் கொட்டும், என்னுடைய வாழ்க்கையில் இனி என்றுமே கொண்டாட்டம்தான். அப்படி என்று சில வசனங்கள் அடிப்படையில், சில சபையினுடைய பிரிவு கொள்கை அடிப்படையில் தேவனுக்கு மனிதன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே மறந்து போய், அதனால தான் நான் இப்போ சொன்னேன், நீ எங்கே இருக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும், ஆனாலும் கேள்வி கேட்குறார். ஏன்னா பதில் சொல்லு, கணக்கு கொடு. அதே போல் உன் சகோதரன் எங்கேன்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், ஆனாலும் கணக்கு சொல்லு, பதில் கொடு. யாக்கோபுன்னு பேர் தெரியும், ஆனாலும் பேரை சொல்லு, அந்த பேருடைய அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன், அதற்கு பிறகு உனக்கு ஒரு பேரை கொடுக்குறேன், அந்த பேருடைய அர்த்தம் என்னன்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கணக்கு ஒப்புவிக்கும் வண்ணமாக தேவன் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். இன்று கேள்வி கேட்பாரா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், நமக்கு ஆலோசனை தந்து. அப்போ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனையை மீறி நாம் நம்மளுடைய ஆலோசனையில் நமக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை எந்த ஊழியக்காரராவது கொடுப்பாங்களா, இல்லை எந்த ஒரு விசுவாசியாவது நமக்கு ஏற்ற ஆலோசனையை கொடுப்பாரா அப்படின்னு தேடி போய் நமக்கு திருப்திப்படும் வண்ணமாக நாம் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு அலைந்து திரிகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கணக்கு ஒப்புவிக்கிற அந்த நிகழ்வு நடக்கத்தான் போகிறது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக. இந்த உலகத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஏன்னு சொன்னால் வரும் காரியமானாலும் சரி, நிகழ்காரியமானாலும் சரி, காரியத்தினுடைய கடைசி காரியம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் நாம் செய்கின்ற காரியங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கினுடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்து பாருங்கள், கடைசி 3 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, நாம் கணக்கு ஒப்புவிக்க தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய சகல கிரியைகள், வார்த்தைகள், எண்ணங்கள் ஆகியவற்றை குறித்து நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த கணக்கு ஒப்புவிக்கிற காரியத்தின் வண்ணமாகத்தான் நீ எங்கே இருக்கிறாய், உன் சகோதரன் எங்கே, உன் பெயர் எங்கே, உன் பெயர் என்ன அப்படி என்று ஆண்டவர் கேள்வி கேட்கும் வண்ணமாக கேட்குறார். நம்ம கிட்டேருந்து பதில் என்ன வருகிறது அப்படின்னு. சரி, இப்போ இதை நம்ம இப்படி யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுங்க. அப்போ ஆண்டவர் எதிர்பார்த்த இடத்திலே நாம் இல்லாதபடி, ஆண்டவர் எதிர்பார்த்த பேச்சை நாம் பேசாதபடி, ஆண்டவர் எதிர்பார்த்த பார்வையை நாம் பார்க்காதபடி, ஆண்டவர் எதிர்பார்த்த சிந்தனையை நாம் சிந்திக்காதபடி, நாம் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் இருக்கிறோன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்றால் நாம் எப்படி பதில் சொல்லுவோம்? ஆனால் பாஸ்டருக்கு முன்னால் நடிப்போம், சபைக்கு முன்னால் நடிப்போம், மூப்பருக்கு முன்னால் நடிப்போம். மூப்பர் விசுவாசிக்கு முன்னால் நடிப்பார். ஆராதனை நடத்துகிறவங்க விசுவாசிக்கு முன்னால் நடித்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எல்லாமே அருமையாக பண்ணலாம். இசையிலேருந்து லைட் செட்டிங் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் 100% 100% அருமையாக இருக்கும். எல்லாரும் புகழ்ந்து நம்மை கைத்தட்டுவார்கள்.
ஆனால் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு முன்பாக. நம்முடைய காரியங்கள், கிரியைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் அதாவது ஆண்டவர் சொல்லும்போது இந்த புகழ்ச்சியை குறித்தும் விளம்பரத்தை குறித்தும் எச்சரித்து பேசுகிறாரு மத்தேயுல. யோசித்து பாருங்க. அப்போ பிரியமானவர்களை நான் நிறைவு செய்கிறேன். நீயும் நானும் எங்கே இருக்கிறோம் சிந்தித்து பார்க்கணும். உன்னுடைய பெயர் என்ன, என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் அகஸ்டினாக இருக்கலாம், உங்களுடைய பேர் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவன் என்ற பெயரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எங்கே? இந்த உலகத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். வேலை செய்கிற இடத்துல சரியான கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தில் சரியாக கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். சபைகள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் பொறுப்பில் இருக்கிறவங்க சரியாக கணக்கு கொடுக்கணும். விசுவாசிகள் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சரியாக கணக்கு கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலையும் கணக்கு சரியாக இருக்கணும். மேலே நாம் இறந்த பிறகு தேவனுக்கு முன்பாகவும் நம்முடைய கணக்கு ஒப்புவிக்கிற காரியம் சரியாக இருக்கணும். அது எந்த சபை பிரிவாக இருந்தாலும் சரி, பாகுபாடே இல்லை. இதில் தைரியமாக இருக்குமா நம்முடைய கணக்கு கொடுக்கறதுக்கு? யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் வேலையில் திடீர்னு ஒரு காரியத்துக்காக போனேன். அதை இன்னொரு முறை நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. எனவே கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேன், எப்படி சிந்திக்கிறேன், எப்படி செய்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படி என்பதில் நீர் என்னை பார்த்து கேள்வி கேட்கும் போது, ஆண்டவரே, நாங்களும் எப்படிப்பட்ட பதிலை நாங்கள் கொடுப்போம், எப்படிப்பட்ட கணக்கை கொடுப்போம் என்பதை சிந்தித்து உமக்கு பிரியமான ஒரு கணக்கை, செயலை, சிந்தனையை செய்து கொடுக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.